இப்போ நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் நம்பர் 9 குள்ள போறோங்க. ஸோ நிறைய ஒர்க் இருக்குங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹாரிசான்டல் ரூல் டேக் அப்படின்ற ஒரு டேகை பத்தி நாம டீட்டெயிலா பார்க்கலாங்க. ஹாரிசான்டல் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல இது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். யார் வேணா ரெஜிஸ்டர் பண்ணி படிக்கலாங்க, லேர்ன் பண்ணிக்கங்க, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. இது மூலமா வேலைக்கு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இலவசமா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்காகவே ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பயன்படுத்திங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண நினைச்சுன்னா யார் வேணா ரெஜிஸ்டர் பண்ணலாம். humancloudsoft.com/work இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க படிக்கலாங்க. சரி, ஓகே. ஸோ HTML அண்ட் XHTMLக்கான டிஃபரன்ஸை பத்தி பார்க்கலாங்க. நான் திரும்ப சொல்றேங்க. ப்ரீவியஸ் வீடியோல HTML அண்ட் XHTML பத்தி நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துருக்கேன். HTML அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான வெப்சைட்டுங்க. அதே ஸ்ட்ரிக்டா ஒரு 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 பேங்க்குக்கான ஒரு வெப்சைட் பண்றோம், ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரேடிங் வெப்சைட் பண்றோம்னா ஸ்ட்ரிக்டான HTML இருக்கும். டிசைனை ஸ்ட்ரிக்டா கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி பேர் தான் XHTML அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னுவாங்க. இது எக்ஸ்டென்சிபிள் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்சிபிள்னா பெர்ஃபெக்டா நீ எழுதியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா HTML இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் போல்ட் ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குன்னா கேபிட்டல் பி இருந்தாலும் ஒத்துக்கும், ஸ்மால் பியா இருந்தாலும் ஒத்துக்கும், பிரச்சனை கிடையாது. அது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாதுங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பக்கா கேஸ் சென்சிட்டிவ். லோயர் கேஸ் லெட்டர்ல தான் எழுதணுங்க. ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் உங்களோட கோடிங் எல்லாத்தையுமே எழுதணுங்க. அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் மீடியா டைப்புங்க. ஸோ இதோட இன்டர்நெட் மீடியா டைப் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும், HTML இருக்கும். இது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட், XML சப்போர்ட், XHTML சப்போர்ட்னு சொல்றாங்க. எக்ஸ்டென்சிபிள் XML சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குங்க. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பிரசிவ். எப்படி வேணா எழுதுப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவன் இப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி மோர் எக்ஸ்பிரசிவ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸ்பிரசிவ் நேச்சர் இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. SGML. ஓகே, ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்கல் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மலா இருக்கிற ஒரு ஒரு டேட்டா இருக்கு, ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அது ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா இவன் பாத்தீங்கன்னா XML ஃபார்மேட்ல இருப்போம். எக்ஸுங்க எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் தாங்க. ஓகேவா? ஸோ XML சப்போர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ணணும், என்னோட டேட்டா எல்லாமே XML ஃபார்மேட்ல வரும், இது ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ் மார்க்அப் லாங்குவேஜ் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ இதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட்டுங்க. ஓகே, டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட்னா HTML ஒரு நார்மல் டாக்குமெண்ட். இது ஆனா XML ஃபார்மேட்டுங்க. ஏன்னா இது எக்ஸ்டென்சிபிள் XML ஃபார்மேட்ல இருக்கும். அதனால இது மார்க்அப் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்மேட் டைப் மார்க்அப் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். இது நார்மல் ஃபார்ம். இது நார்மல், இது XMLங்க. சரிங்களா? இது முன்னாடியே அதே தான் நான் சொல்றேங்க. இது நார்மல், இது XMLங்க. முன்னாடி பாருங்க, இதுல பாருங்க, இது ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ் மார்க்அப் லாங்குவேஜ், இது XML ஃபார்மேட் லாங்குவேஜ் மாடலுங்க. ஸோ எல்லாமே இந்த XML பேஸ் பண்ணியே இருக்குங்க லாங்குவேஜ்ங்க. அதான் இதுக்கு இருக்க வித்தியாசங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பார்சருங்க. இது நார்மலா பார்ஸ் பண்ணும், இது XML ஃபார்முலா பார்ஸ் பண்ணும், அவ்வளவுதாங்க. XML பார்சர் மூலமா பார்ஸ் பண்ணும், அவ்வளவுதாங்க. ஓகேவா? வேற என்னங்க இருக்கு? கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுல பாத்தீங்கன்னா லைக் கண்டிஷன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பேராகிராஃப் டேக் போட்டா ஓப்பன் பண்ணா க்ளோஸ் பண்ண தெரியல விட்டுரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இவன் இப்படிதான் நீ எழுதணும், ஓப்பன் பண்ணியே க்ளோஸ் பண்ணிடலாம், வேலை செய்ய மாட்டேன்னு தகராறு பண்ணுவான், எரர் த்ரோ பண்ணிடுவான், பேஜே உனக்கு லோட் ஆகாதுங்க. ஓகே, இது எல்லாமே தான் இது HTML-க்கும் XHTML-க்கும் டிஃபரன்ஸுங்க. சரி, ஓகே. நம்ம ஹாரிசான்டல் ரூல் டேக்னா என்ன பார்க்கலாம். ஹாரிசான்டல் ரூல் டேக்னா அதாவது எனக்கு ஒரு கோடு வேணும், என் கண்டென்ட் நடுவில் ஒரு கோடு வேணும்னா HR அப்படின்ற அந்த ஹாரிசான்டல் ரூல் டேக்கை போட்டுக்கலாம். HR. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, வெல்கம் டு விக்கிடிகி டுட்டோரியல் போட்டிருக்கேன். இங்கே HRன்னு கொடுத்த உடனே வெல்கம் டு விக்கிடிகி டுட்டோரியல் ஒரு HR உடனே ஒரு லைன் இங்கே வந்துடும். ஓகேவா? அடுத்து H2 HTML டுட்டோரியல் இப்படி வந்துருங்க. ஓகே, இதுதான் ஒரு கோடு வரதுக்கு யூஸ் பண்றது தான் ஹாரிசான்டல் ரூல் டேக் ஆர் ஹாரிசான்டல் ரூலர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சார் எனக்கு 2 கோடு வேணும் சார் அப்படின்னா என்ன பண்ணுங்க, 2 HR டேக் போட வேண்டியது தானே. பாருங்க, ஒரு கோடு வந்துருச்சா, சூப்பருங்க. இன்னொரு HR டேக் போட உடனே எனக்கு 2 லைன் வந்துருச்சுங்க. அண்ட் என்னுடைய HTML டுட்டோரியல் வந்துருச்சுங்க, சூப்பருங்க. பாருங்க, இதுதான் என்னுடைய கோடுங்க. H1 வெல்கம் டு விக்கிடிகி. ஓகேவா? /H1 ஸ்பேஸ்லாம் விடாதீங்க. HR H2 HTML டுட்டோரியல். சரி, ஓகே. இப்போ கேள்வி என்ன சார், நம்மளுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமோட கேள்வி என்ன? நம்ம விக்கிடிகி வெப்சைட்டுக்கு 2 கோடு வேணும்னா 2 HR போட்டிருக்கீங்க, எனக்கு இப்போ 3 கோடு வேணும். அதுக்கு நீ என்ன கோடு எழுத போற? இதே கோட்ல 3 HR 3 கோடு வேணும்னா என்ன கோடு அடி பண்றதுதான் கேள்விங்க. ஸோ பார்த்துட்டு நீங்களும் சொந்தமாக கோடு அடிங்க. நம்ம வெப்சைட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் அடிச்சு
வேலிடேட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்ட்டுங்க. சப்மிட் பண்ண ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து லைக் உங்க பாயிண்ட் ஏறுங்க. ஓகே. இது மூலமா வந்து ஒரு லைவான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இத பத்தி ஹெச்ஆர் டாக் பத்தி நீங்க நெறைய படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம வெப்சைட்ல இந்த லிங்க்ல போய் படிக்கலாங்க. ஹெச்ஆர் டாக் உடைய லிங்க் இங்க இருக்குங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, ட்ரை இட் விண்டோ இருக்கும். இங்க போனீங்கன்னா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகே பாருங்க ஹெச்ஆர் இருக்கு. இங்க 3 ஹெச்ஆர் வேணும்னா என்ன பண்ண பாருங்க. 4 வந்துச்சு. 4 ஹெச்ஆர் குடுத்தா 4 வந்துருச்சுங்க. ஓகேவா? ஸோ ட்ரை இட் பண்ணி பாருங்க. இதுக்கான லிங்க்க வந்து நான் குடுத்துருக்கேங்க. இதுதான் அந்த லிங்க்குங்க. இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாங்க. இந்த லிங்க் வந்து கமெண்ட்ஸ்லயும் நாங்க குடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் குடுத்து வச்சிருப்போங்க. ஓகேவா? நம்மளுடைய வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் புரோகிராம் உடைய பெரிய பெனிஃபிட் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம்ங்க. வீட்ல இருந்து நீங்க வொர்க் பண்ணலாம். அதோட டீடைல்ஸ்லாம் குடுத்துருக்கேன். பாருங்க. ஸோ தேங்க் யூ.